ஏற்கனவே பலமுறை சொன்னது போன்று ஈஸ்வரப்பட்டர் நம்மை எல்லாம் அன்புடன் அரவணைத்து அழைக்கும் விதமே தனி. என்னப்பா சிவக்குழந்தே, பாடமெல்லாம் உனக்குத்தான் என்று சொல்லித்தான் இந்த உபதேசத்தை அருளுகின்றார். தியானம் என்றாலும், ஆத்மசுத்தி என்றாலும், பூஜை என்றாலும், புனஸ்காரம் என்றாலும் இதையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்பதை ரத்தன சுருக்கமாக சொல்லி இதை தெளிவாக்குகின்றார். அதை சொல்லிவிட்டு இதையெல்லாம் செய்தால்தான் பலனை அடைய முடியும் என்பதும் அல்ல. செய்தாலும் பலன் உண்டு, இதை செய்ய தெரியாதவனுக்கும் பலன் உண்டு. ஏனென்றால் எந்த வேலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எத்தொழில் செய்தாலும், எந்த வேலை எந்த அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் மனதை அமைதிப்படுத்தி மனச்சஞ்சலம் நீங்கி மனதில் ஒரு சலசலப்பு இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் தியானமே செய்ய சொல்வது, ஆத்ம சுத்தியும் செய்ய சொல்வது, பூஜையும் செய்ய சொல்வது என்று விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். இதனால் இந்த ஒரு நிமிடம் மனதை அமைதிப்படுத்தி நீ எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் என்றென்றும் என்னுடைய அருளும் ஆசியும் உண்டு. காரணம், ஏன் இதை இவ்வளவு தூரம் முகாந்திரமாக இதை முதலிலே குறிப்பிடுகிறார் என்றால், மனிதன் என்றால் மனிதன்தான், மனம் மனிதன், எண்ணம் எண்ணம்தான் மனிதன், எண்ணும் எண்ணமே மனிதன். எண்ணமும் ஒன்றுதான், மனிதனும் ஒன்றுதான், தேவனும் ஒன்றுதான். ஆக மனிதனாக பிறந்ததே பூர்வ புண்ணிய பலன்தான். ஒவ்வொரு மனிதன் இன்னைக்கு உயர்ந்த நிலை பெறுகிறார் என்றால் சொத்து சுகம் பணம் வீடு வாசல் வைத்தல்ல, அவனுடைய எண்ணத்தினால்தான் மனிதனை உயர்ந்தவன் என்று சொல்ல முடியும். இன்று இருக்கக்கூடிய சமுதாய அமைப்பில் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வேறு, இயற்கையுடைய நீதிகள் வேறு. அதைத்தான் மனிதனை உயர்த்துவதே அவனுடைய எண்ணம் தான். ஆக மனிதன் தேய்ந்து போவது அல்லது இறங்கி கீழான நிலைகளுக்கு செல்வதற்கு காரணம் அவன் எண்ணம் தான். எண்ணத்தால் உலகையும் ஆளலாம், அகண்ட அண்டத்தையும் ஆளலாம். ஆகவே நம்முடைய எண்ணம் எல்லாம் பெரும் மலை போல உயர்ந்து இருக்க வேண்டும், பள்ளத்தாக்கு போன்ற மடு போல தாழ்ந்து இருக்கக்கூடாது. எண்ணத்தை குறுக்கிவிட்டால் வாழ்க்கையை குறுகிவிடும். எண்ணத்தில் உயர்ந்தவனுக்கு முடிவே கிடையாது. ஈசனை நினைத்து விட்டால் அவன் அனைத்து வழியும் தந்திடுவானப்பா என்று நம்முடைய எண்ணங்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று இங்கே தெளிவாக உணர்த்துகின்றார். ஆக எதையுமே முதலிலே சொன்னது போன்று ஒரு நிமிடம் அமைதிப்படுத்தி ஆரம்பித்தால் அனைத்து வழிகளும் புலப்படும். ஆக இந்த காரியத்தை நம்மால் செயல்படுத்த முடியுமா என்று சந்தேக உணர்வோடு அல்லது ஒரு சலசலப்பான எண்ணம் கொண்டு அல்லது ஒரு பலவீனமான நிலை கொண்டு அல்லது பல நினைவு கொண்டு செயல்படுத்த முடியுமா என்ற எண்ணமே கூடாது. எண்ணும் பொழுதே இதை செய்திடுவோம், இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்று ஆசைப்பட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். நாம் எதுக்கோ ஆசைப்படுகின்றோம். அது வேண்டும், இது வேண்டும், இது கிடைத்தால் நல்லது, இதை சாப்பிட்டால் நல்லது, இதை போட்டால் நல்லது, இதை வாங்கினால் நல்லது, இதை நான் அனுபவித்தால் நல்லது என்று எதையோ சொல்லுகின்றோம். ஆனால் இங்கே நாம் போகும் பாதையில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆசையுடன் செய்ய வேண்டும் அப்பா. அப்பொழுது அந்த எண்ணம் உயர்ந்து நிற்கும். ஏனென்றால் எண்ணம் தான் மனிதன், எண்ணம் தான் மனிதனை உயர்த்துகின்றது. அந்த எண்ணம் தான் மனிதனை மிக மிக சக்தி வாய்ந்தவனாக ஆக்கிறது என்பது அந்த எண்ணத்தை நாம் எப்படி வைக்க வேண்டும் அதைத்தான் இங்கே தெளிவாக்குகின்றார். ஆக மனிதனாக பிறந்தவன் அந்த சகல சௌபாக்கியங்களோடு, என்றால் சகல சௌபாக்கியங்கள் என்றால் இந்த உடல் வாழ்க்கைக்கு உரியதல்ல. மற்றவர் அப்படிதான் நினைப்பார்கள். வீடு வசதி வாசல் எல்லாம் கல்வி எல்லாம் கிடைத்தால் சகல சௌபாக்கியம். இங்கே மனிதனுக்கு ஆறாத அறிவு கொண்டு அவருடைய எண்ணம் மிக மிக வலிமை கொண்டதாகத்தான் ஆண்டவனுடைய அருளால் அல்லது ஈசனுடைய அருளால் அவன் பெற்றிருக்கின்றான். பிறந்த பயனை, பிறந்த பாக்கியத்தை மாற்றிவிடாது, எண்ணத்தை குறுக்கி விடாமல் மனதை உயர்த்து, மனநிலையை உயர்த்து. உன் எண்ணத்தை உயர்த்தினால் நீ மனிதனாக வாழ முடியும், ஞானியாக வளர முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக நல்ல எண்ணங்களை எண்ணும் பொழுது மெய்ஞானிகளுடைய அருளை எளிதில் பெறலாம். நமக்குள் நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து நாம் கொண்டு வந்தோம் என்றால் ஞானிகளுடைய அருளை எளிதில் பெற முடியும் அப்பா. பெற்றுவிட்டால் அவர்களே நம்மை வழிநடத்தி செல்வார்கள் மெய் வழியிலே. அத்தகைய பேரின்ப நிலை பெற்றால் அந்த மனிதன் தானப்பா தெய்வம். ஏனால் அப்படி அடைந்தவர்கள் தான் அந்த ஞான தீபங்கள் என்று சொல்லும் ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள். அவர்கள் எந்த நிலை அடைந்தார்களோ அதைத்தான் இங்கே சொல்லி, என்னப்பா சிவக்குழந்தே, சொல்லும் பாடம் உனக்குத்தான். சிவக்குழந்தாக இருக்கின்றாய், சிவனாக வருவதற்கே, ஆக சிவனாக
அந்த தெய்வீக நிலை எதை சொன்னாரோ அந்த சிவனாக வருவதற்கே எண்ணம் எனும் பாடத்தை தந்தருளியுள்ளேன் உனக்கு. இந்த பாடமெல்லாம் உன் மனதையே வட்டமிட்டுக் கொண்டுள்ளது. இதையே நீ வரிசைப்படுத்தி காண்பாய். மாசிலா இன்பத்தை காண்பாய். நீ கலங்கிடாதே, உனக்கு இனி கலக்கமே இல்லை என்று ஆசி கூறி அருள்வழியில் நம்மை அழைத்து வலுவான எண்ணம் கொண்டு உற்சாகப்படுத்தும் நிலையாக ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தை நமக்கு வழங்குகின்றார்கள்.